உறவுகளே வணக்கம். என்னென்றால் இங்கே பாருங்கள், புகையிலைக்கு பக்கத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இதுக்கு முதல் வீடியோவில் ஒரு ஷோட்டில் புகையிலையை டேஸ்ட் பண்ணி நான் வாயில் வச்சுட்டு துப்பிட்டேன். என்னென்றால் எனக்கு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்ததால் அதனுடைய நாவு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். அந்த இதை இங்கே பாருங்கள், இதுதான் இந்த இல்லை நான் அப்போது எடுத்து சாப்பிட்டேன். நான் இந்த இதிலிருந்து சாப்பிட்டேன்னா என்னென்றால் வாயில் வச்சதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. இதில் நிற்க அப்படி இருக்குதோ எனக்கு இல்லாட்டில் என்னென்னு தெரியல. இது எப்படி உற்பத்தி செய்கிறாங்களோ, இதில் வேலை செய்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுவாங்களே நான் தெரியல. நிற்க எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. உண்மையாக சீரியஸாக இங்கே பாருங்கள், இதை தான் வாயில் வச்சுருந்தேன்னா நான் சில நேரம் இதை வாயில் சும்மா நாக்கெல்லாம் வச்சு நான் பெரிய வேறு ஒன்றும் செய்யலை, சாப்பிட்டெல்லாம் விழுங்கையில். உண்மையாகவே ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதை இந்த பச்சை புகையிலே நீங்கள் சுவைத்து பார்க்கலாம். இல்லாட்டிக்கு சும்மா மணந்தாலே இப்படி ஒரு மயக்க நிலைமை வருதோ தெரியலை. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள். ஆனால் அதை பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. நல்ல நேர்த்தியாக அழகாக வரம்பெல்லாம் கட்டி அப்படியே செய்திருக்கிறாங்க. தொங்கலில் பாருங்கள், ஒரு புகையிலை மரம் பூத்து இருக்குது. இங்கே பாருங்கள். அதே மாதிரி இடையில் அந்த பூக்கள் பூத்து இருக்குது. இங்கே அந்த தொங்கல்லையும் பார்க்கலாம் இங்கே. ஆனால் மற்றதெல்லாம் வந்து ஒரே மட்டத்தில் இருக்குது. இங்கே இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இந்த புகையிலை தோட்டம் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இது வடமராட்சியில் கிட்ட நிற்கிறேன். கிட்டத்தட்ட பருத்துறை இங்கேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். அச்சுவேலி என்ற ஒரு இடம், அதெல்லாம் நிற்கிறேன் நான். ஓகே, இதைத்தான் சொல்ல வந்தேன் நான். இதை கொஞ்சம் சிறுவையில் மணந்து பார்த்ததுக்காக அப்படி இருக்கும் தெரியா. அந்த சிலாக்கள் சொல்லுவாங்க, மணந்து பார்த்தாலே வெறிக்குமண்டு, அந்த விளையாட்டோ தெரியல. அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சேன்னு சொன்னால் அப்போ என்ன பேசுவார், நீ ஏன் இந்த சாப்பிடுன்னு என்று சொல்லி. ஓகே, இதான் இந்த பதிவு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி என்று சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த புகையில் வெத்திலை இந்த பாக்கு சுண்ணாம்பெல்லாம் தவிர்க்கணும். எல்லாம் வெத்தில தனியாக நல்ல போடக்குது, அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. மற்றது எனக்கு தெரியலை என்ன மாதிரி ஒரு